அபூர்வா கம்பி எண்ண போகிற நாள் வந்துருச்சோ. பூமியோட தம்பி சிவா கிராமத்துல இருந்து பூமியை தேடிட்டு வராரு. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கடைசியில் லேண்ட் ஆகுறாரு. கையில் பொம்மையை வச்சுருக்காரு. எந்த பொம்மைன்னா, பூமியை எந்த பொம்மைக்குள்ளே அவங்க அம்மா ஷோபா ஒளிச்சு வச்சு அனுப்பிச்சாங்களோ, எந்த பொம்மையை ககன் தூக்கிட்டு போய் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாரோ, அந்த பொம்மையை 25 வருஷம் கழிச்சிட்டு தூக்கிட்டு வராரு சிவா. போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, என்னடா பொம்மை இது அப்படின்னு. சிவா சொல்கிறாரு, இது என் அக்காவோட பொம்மை. எங்கள் அம்மா அப்பாவுக்கு எங்கள் அக்கா இந்த பொம்மைக்குள்ளேருந்து தான் கிடச்சா. அவள் வந்ததுக்கப்புறம் தான் நானே பிறந்தேன். இப்போ எங்கள் அம்மா அப்பா உயிரோடு இல்லை, செத்து போயிட்டாங்க சார். இது எங்கள் அக்காவுக்கு சேர வேண்டியது, அம்மா கொடுக்க சொன்னாங்க, அதான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அழுறதை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர், சரிடா அழாத அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சாப்பாடு வாங்கி தரதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. பொம்மையை திறந்து பார்க்குறாரு இன்ஸ்பெக்டர். அதுக்குள்ளே கேமரா இருக்குது. என்னடா அது கேமராலாம் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், அம்மா கொடுக்க சொன்னாங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. சரி நீ போய் சாப்பிடு அப்படின்னு அவரை சாப்பிட சொல்கிறாரு. கேமராவை ஆன் பண்ணி பார்க்குறாரு இன்ஸ்பெக்டர். இத்தனை வருஷமாக அந்த கேமராவில் வந்து பேட்ரி சார்ஜே போகாமலே இருந்திருக்கு. அந்த கேமராவை இத்தனை வருஷமாக பூமியை வளர்த்த அம்மா அப்பாவும் பார்க்கவே இல்லை. இன்ஸ்பெக்டர் தான் கடைசியில் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதில் அபூர்வா ஷோபாவை கொடுமைப்படுத்தி கட்டி வைக்கிறதெல்லாம் கிளியராக ரெக்கார்ட் ஆகிருக்கு. இன்ஸ்பெக்டர் உடனே இதை வந்து சரத்சந்திரா சார்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை ஆஃப் பண்ணிவிட்டு சரத்சந்திராவுக்கு கால் பண்ணுறாரு. ஆனால் அவர் ஃபோனே எடுக்கலை, பூமிக்கிட்ட எதையோ பேசிக்கிட்டே இருக்கார். அதே டைமில் சாப்பிட்டுட்டு இருக்கிற சிவா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற டிவியில் பூமி டான்ஸ் ஆடுறத பார்க்குறாரு. அங்கே வர இன்னொரு போலீஸ்கிட்ட கேட்குறாரு, இதுதான் எங்கள் பூமி அக்கா சார் அப்படிங்கிறாரு. இந்த பூமியை பற்றியா சொல்லிகிட்டு இருந்த? இந்த பூமியை தான் எனக்கு நல்லா தெரியுமே அப்படிங்கிறாரு. உங்களுக்கு தெரியுமா சார் அப்படின்னு கேட்குறாரு சிவா. இந்த பூமியை பற்றி எனக்கு மட்டும் இல்லை, இந்த ஊருக்கே தெரியும். இவங்க சரத்சந்திராவுடைய பொண்ணு. சரத்சந்திரா வீடு எங்கே இருக்குன்னு கேட்டால் யாருனாலும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த போலீஸ். நான் அப்படின்னா அர்ஜென்ட்டாக கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு சிவா. சரிடா சாப்பிட்டுட்டு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு சிவா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் இன்ஸ்பெக்டரை பார்க்குறதுக்குன்னு வராரு. அவர் வெளியில் ஃபோன் பேசிகிட்ருக்கிறாரு. கேமரா வந்து பொம்மையிலேருந்து வெளியிலே இருக்குதா, அந்த கேமராவை தூக்கி திரும்ப பொம்மைக்குள்ளே வச்சு ஜிப்பை போட்டுட்டு கிளம்புறாரு சிவா. அபூர்வாவுக்கு பெரிய ஆப்பு எதுவும் ரெடி ஆகுதா? வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.